நார்வேயில பெண் நிருபர் கேட்ட கேள்விக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிலளிக்காம சென்று விட்டார். ஏன்னா, அது பிரஸ் மீட் நடத்துற இடம் கிடையாது. அதாவது பத்திரிகையாளர் வர சொல்லியிருந்தாங்க. எதுக்குன்னா, அந்த 2 நாட்டுக்குள்ள உறவு பத்தி இவங்க அறிக்கையா வெளியிடுவாங்க. அத அவங்க எடுத்துக்கணும். அதுக்காக தான் அந்த பிரஸ் மீட்டே நடந்ததே தவிர, அது கேள்வி பதிலுக்கான பிரஸ் மீட் கிடையாது. அதனால அத கடந்து போயிட்டாரு. இருந்தாலும் அந்த அம்மா விடாம பிரதமர கேள்வி கேட்டது. அதற்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும், இந்திய தூதரகமும் அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. ஏன்னா, மனித உரிமை மீறல் அதிகமாக இந்தியாவுல இருக்குன்னும்போது, அது இந்தியாவை விட மற்ற நாடுகளில் அதிகமாக இருக்குதுன்னு அதுக்கான விளக்கத்துல அவங்க குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா, இதே ஒரு பெரிய விஷயமாக இந்தியாவைச் சேர்ந்த தேச துரோகி, தேச விரோதி ஒருத்தர் இருக்காரு. ராகுல் காந்தி. ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவரா இருந்தா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு வெளிநாட்டுல நமது நாட்டை சார்ந்த பிரதமரை ஒரு பெண் நிருபர் நமது நாட்டையும், நமது நாட்டு பிரதமரையும் அவமானப்படுத்தும் விதமாக மனித உரிமை மீறல்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதே என்ற ஒரு கேள்வி எழுப்பும்போது, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லியிருக்கணும்? இது எங்க நாடு. எங்க பிரதமர். இது எங்க நாட்டுக்குள்ள இருக்கிற விஷயம். நாங்க பார்த்துக்குறோம். தலையிட நீங்க யாரு? இதத்தான் பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேச வேணும். ஆனா, மாறாக அந்த பெண்ணையே இவர் தான் அனுப்புன மாதிரியும், அந்த பெண்ணுக்கு கேள்வியே இவர் தான் எழுதி குடுத்த மாதிரியும், அந்த பெண்ணுக்கு வக்காலத்து வாங்கி தான் பேசியிருக்காரு தவிர, இந்தியாவிற்கும், இந்திய பிரதமருக்கும் அவர் வக்காலத்து வாங்கி பேசல. இதிலிருந்து என்ன தெரியுது? ராகுல் காந்தி என்பவர் இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே அவர் இப்படித்தான். ஆனா இவர் என்ன சொல்றாரு? நரேந்திர மோடி அவர்கள் பயந்து ஓடி வந்து விட்டார். 2004ல பிரதமர் வேட்பாளர் உங்கள அறிவிச்சு, நீங்க ஜெயிச்சீங்க. 2014லயும் அப்படிதான். ஆனா 2 தடவையுமே உயிர் பயத்தின் காரணமாக பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கிய நபர் நீங்க. நீங்க தான் பயந்து போய் ஓடி வந்துட்டீங்க. அது இல்லாம உங்களுடைய இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல மீறாத மனித உரிமை மீறலா மீறிடுச்சு. பஞ்சாப்ல இந்திரா காந்தி இறந்தப்ப நீங்க பண்ண கலவரத்துல மனித உரிமை மீறல் எதுவுமே நடக்கலையா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அதிகமான மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் உங்க பக்கம் திருப்பி பார்க்கணும் ராகுல் காந்தி அவர்களே. அதே போல தான் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னது? நாடு நெருக்கடியால உள்ள சமயத்துல இத்தாலி பிரதமருடன் உங்களுக்கு செல்ஃபி ஒரு தேவையா? அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சாக்லேட் பரிமாற்றம் ஒரு தேவையான்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் கொடுத்த சாக்லேட்டு மெலோடிஸ். அது பார்லி கம்பெனி. பார்லி கம்பெனி யாருடையது? இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங். அவர் ஒண்ணும் உங்களுக்கு நெஸ்லே கம்பெனி இத குடுக்கல. நெஸ்லே தான் ஃபாரின் கம்பெனி. அப்போ இங்கேருந்து இது மேக் இன் இண்டியாவுடைய சாக்லேட். இது இன்னைக்கு எவ்வளோ இம்போர்ட் பண்றாங்க தெரியுமா? அவரு ஒரு நாள் தான் அத பண்ணாரு. ஆனா, இன்னைக்கு அவ்வளோ இம்போர்ட் ஆகுது அந்த சாக்லேட் இத்தாலியில. இத்தாலி மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே என்ன சாக்லேட் அது? பிரைம் மினிஸ்டர் குடுத்துருக்காரு. அப்படின்னு அதிலயும் ஒரு இந்தியாவுக்கான ஒரு பிசினஸ் தான் அவர் உருவாக்கி குடுத்திருக்கிறாரே தவிர, இந்த பேசிக் அறிவு கூட உங்களுக்கு இல்லையே என்பது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு ராகுல் காந்தி அவர்களே. உங்களுக்கு என்ன பொறாமன்னா 32 அவார்டு அவருக்கு குடுத்துட்டாங்க. உலகின் உயரிய அவார்ட 32 கண்ட்ரி அவருக்கு குடுத்துருக்காங்க. அந்த பொறாமையின் காரணமாக ஏன்னா ஒரு அவார்டு கூட உங்க ஆட்சி காலத்தில யாருக்குமே குடுக்கல. அந்த பொறாமையின் காரணமாகத்தான், வயிற்றெரிச்சல் காரணமாகத்தான் பிரதமர் எங்கு சென்றாலும் அவருக்கு எங்கேயாச்சும் ஒண்ணு நடக்காதா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில நீங்க பிதற்றுகிறீர்கள், புலம்புகிறீர்கள், வயித்தெரிச்சல்ல சுத்திட்டு இருக்கீங்க.